எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு இக்காணொளி மூலியமாக மிக எளிமையான முறையில் நாம் பலன் கூற இருக்கின்றோம். முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. கடகராசி 12 ராசிகளில் 4ஆம் வீடு, காலச்சக்கரத்தில் 4ஆம் வீடு கடகராசி. கடகராசி என்பது ஒவ்வொரு 12 ராசிகளில் சந்திரன் எங்கே அமைகிறாரோ அதை பொறுத்து தான் ஒருவருக்கும் நம்ம ராசி கணிக்கிறோம். ஆனால் இந்த கடகராசி மட்டும் என்பதுனா சந்திரனையே அதிபதியாக கொண்டது தான் கடகராசி. கடகம் என்பது மிகவும் சிறப்பான ராசியாகும், ஜலராசி ஆகும். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு கடகராசி அமையும். கடகம் என்பது சந்திரன் இருப்பதே ரசனை உள்ளம் படைத்தவர். கடகராசியில் பிறந்தவங்க மிகவும் ரசனை மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே போல சந்திரனுக்கு மனோகாரகன் என்ற ஒரு பெயர் உண்டு. மனதில் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன நம்ம முடிவு பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, என் ஆள் மனசு அப்பயே சொல்லிச்சு, என் உள் மனசு அப்பயே ஒரு சில கருத்துக்கள் நினைச்சோம், இப்படிலாம் நடக்கும்னு, அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு மனதில் தோன்றதை சில நடைமுறையில் அவங்க பார்ப்பாங்க. இது அவங்களுடைய ராசியினுடைய சுபாவம். அதே போல் ரசனை மிக்க ராசி. அவங்க எந்த ஒரு பொருள் செலெக்ஷன் பண்ணால் கூட அவங்க கிட்ட பொறுத்தளவுக்கு அந்த ரசனை என்பது தெளிவாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒளி தரும் வெளிச்சம், சந்திர பகவான் என்பது வெளிச்சமான ஒரு கிரகம். அப்போ அந்த வெளிச்சம் என்பது அந்த பவர்ஃபுல் சொல்கிறோம் இல்லைங்களா, அது இவங்களுடைய வார்த்தையிலையும் இவங்க செலெக்ஷன் பண்ணுற பொருளையும் கண்டிப்பாக நம்ம அது பார்க்கலாம். அது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு சுபாவம். கடகராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு கடகராசி என்பது இப்போ 2025ஆம் ஆண்டு முடியும் தருவாயில் பலன் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது தமிழ் விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி 16ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், எந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சமீப காலத்தில் அஷ்டமத்த சனி நடந்து முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு இடம் மாறி இருக்கிறார். மீனத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்திற்கு இடப்பயிற்சி ஆயிட்டார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் 8இல் இருந்த சனி 9ஆம் இடத்துக்கு மாறிட்டார். கடந்த 2.5 வருஷ காலம் உங்களை பார்த்துட்டிங்கன்னா ஆட்டி படைச்சிருச்சு. தொழிலையும் பொருளாதாரத்திலையும் அவமானங்கள்லையும் நீங்கள் கொடுத்த பக்கம் வாங்க முடியல, இல்லை ஒரு இடத்துல வாங்கியிருந்தாலும் நமக்கு சரியான நேரத்துக்கு கட்ட முடியல, நம்ம எந்த ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்தோமோ அதை நம்ம காப்பாற்ற முடியல, இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்ம சூழ்நிலை அடுத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே, இப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாமே இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. அதாவது அஷ்டமச்சனி என்றது ஒரு 7.5 சனி 7.5 வருஷத்தில் கொடுக்குற கஷ்டம் அஷ்டமச்சனி 2.5 வருஷத்துலேயே கொடுத்துரும். அந்த 2.5 வருஷ காலம் உங்கள் குடும்பத்தில் கூட சில பிரிவினைகள் கூட வரலாம். தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம். கடனை பற்றி பயப்படுறவங்க, கடனே வாங்கிறதுக்கு பயப்படுறவங்க கூட கடன் பட்டிருக்கலாம். பட்ட கடனை எப்படிடா நம்ம அடைக்கிறது, எப்படி போய் இதை நம்ம முடிச்சுட்டு வர்றது, நம்ம சொன்ன வார்த்தையை எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்றதில் கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பெரும் மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனியில் அவங்க ஆசாசியாக வைத்திருந்த பூமியோ பொருளோ வாகனங்களோ இதையெல்லாம் கூட விரயம் பண்ணியிருக்கலாம். விரயம் பண்ணிவிட்டு மீண்டும் நம்மளால் இதெல்லாம் வாங்க முடியுமா, இதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுல கூட நீங்கள் பெரும்பாலும் ஒரு வருத்தங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும். அஷ்டமத்த சனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்த இடத்துல அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி,
இல்லை இவங்க முதலாளி ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் சரி, மிகவும் ஏழ்மையான ஒருத்தர் நிறுவனத்தில் போய் ஒரு கூலிக்கு வேலைக்கு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவங்க இருந்தாலும் கூட தொழில் இவங்களால் நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. தொழிலை பொறுத்தளவுக்கும் பல ப்ராப்ளங்களை சந்திச்சிருப்பீங்க. தொழிலே விட்டுலாம், நம்ம வேற பக்கம் மாறிக்கலாமா, இல்லை வேற ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமா, இல்லை இந்த கம்பெனி விட்டு நம்ம வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிடலாமா, இல்லை நம்ம இந்த வேலையே நமக்கு வேணாம், கம்முன்னு வீட்டில் உட்காந்துக்கலாம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படின்னு நினச்ச காலமெல்லாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு மன உளைச்சலை நீங்கள் ரொம்ப சந்திச்சிட்டீங்க. அஷ்டமத்த சனி அந்தளவுக்கு உங்களுக்கு பாடாக படித்துட்டு சமீபத்தில் தான் விலகி இருக்குது. ஆனால் அது விலகி இருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் நமக்கு இன்னும் அதுலேருந்து நம்ம விடுபடலை. சரி, இது விடுபட்டுட்டா எப்போ நமக்கு இப்படியே போயிட்டுருக்குதே, இதெல்லாம் நம்ம மீண்டும் சாதிக்க முடியுமா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலன் உண்டு. ஏன்னா இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு கொடுத்தது கஷ்டம் மட்டுமே இல்லை, அனுபவம். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, யாருக்கு நம்ம உதவி செய்யணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாது, இப்படிங்கிற அனைத்து விதமான ஒரு பிரச்சனையும் நீங்கள் சந்தித்தது இந்த அஷ்டமச்சனி. அப்போ உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அஷ்டமத்த சனி கெட்டது பண்ணிச்சுன்னு நினைக்கிறத விட உங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு காட்டினது உங்களுக்கு அஷ்டமச்சனி தான். அப்போ இந்த வருங்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தணும், எப்படி நாம் அதை கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு மூலதனம் அனுபவமே அந்த அஷ்டமச்சனி காலத்தில் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ நீங்கள் இந்த வருங்காலத்தில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், கடகராசிங்க இப்போ உங்களுக்கு இந்த கார்த்திகை 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகத்தில் அமைந்திருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறார். அதாவது குரு பகவான் கடகத்துக்குன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குதுங்க. குருவும் சந்திரனும் சேர்ந்து விட்டால் குரு சந்திர யோகம் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த கடகராசியில் அவங்க சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ குரு சந்திர யோகம் என்பது உங்களுக்கு 1000 யானைகளுக்கு நடுவே ஒரு சிங்கம் அரசாண்டுவது போல. எத்த பெரிய ஒரு சூழல் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க தனித்துவமாக உங்களால் காட்ட முடியும். நீங்க எடுத்த முயற்சியை சரியான முறையில் உங்களால் வெற்றி வாகையை சூட முடியும். அதே போல உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கடந்த காலத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு சங்கடப்படுத்தினாங்களோ அவங்களாம் உங்களை மீண்டும் தேடி வருவாங்க. அப்படி தேடி வரும் காலமும் கூடி சீக்கிரத்தில் வரும். ஏன்னா இந்த குருச்சந்திர யோகம் ரொம்ப நாள் இல்லைங்க, கார்த்திகை 20ஆம் தேதி முடியும். ஆனால் அவர் கொடுத்துட்டு போகக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு அதாவது வழிகாட்டிட்டு போயிடும். நீ இந்த வழியில் போங்க, இதை பண்ணுங்க, இப்படி பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டிடும். அந்த வழியை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்கன்னால் இந்த வருங்காலம் இந்த 45 நாட்களில் உங்களுக்கு சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை நீங்கள் சரியான முறையில் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அப்படி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம், நீங்கள் விட்ட பொருள் எதை நம்ம கஷ்டத்துக்காக விற்றமோ, எதை நம்ம கைவிட்டு போயிடுச்சோ அது மீண்டும் உங்களுக்கு தேடி நீங்கள் ஒன்று புதுசாக ஒன்று உருவாக்குவீங்க. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை மனசில் வச்சுக்கங்க. அதை நீங்கள் சரியாக நீங்கள் போராடுங்க. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனியில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா திருமண வாய்ப்பு, குடும்பம், இது எல்லாம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது, எப்படி உங்களுக்கு கைகூடி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிரமம். வாழ்க்கையில் குழப்பம், கணவன் மனைவி கிட்ட அடிக்கடிக்கு பிரச்சனை, சலிப்பு, சங்கடங்கள், இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சந்தித்திருப்பீங்க. அதுக்கான டைம் முடிஞ்சதுங்க. நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய கணவன் மனைவி குடும்பத்தோட திருமணம் ஆனவங்க குடும்பத்தோட மகாலட்சுமி சன்னிதானம் பார்வதி தாயார், சிவன் பார்வதி 16 ஈஸ்வரர் சிவன் ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் அமைதி பிறக்கும். எந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு விட்டு குடும்பத்தில் மன நிம்மதி என்பது கண்டிப்பாக அமையும். அதற்கான வாய்ப்பு மிகவும் நல்லதாக இருக்குது. உங்களுடைய டைமில் பொறுத்தளவுக்கும் அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக நம்ம ஒன்று பண்ணலாம், புதுமையாக ஒன்று உருவாக்கலாம்
அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புதுமையாக மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு தனித்துவமாக தெரிகிற டைம் இது. அதனால் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அது சரியாக நீங்கள் பண்ணுங்கள், தெளிவாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். உங்களுடையமான ஒரு பலன்களையும் இந்த கடகராசிக்காரங்களுடைய, அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடியது எப்பயுமே ஒரு படபடப்பு உங்ககிட்ட இருக்குங்க. அந்த படபடப்பு இதில் வேண்டாம். அந்த படபடப்பு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய முழு முயற்சியை நீங்கள் செலுத்துங்க, உங்களால் முடியும். அதே போல் உங்களுக்கு உங்களுடைய பெரியவங்களுடைய கிட்டேருந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுடைய பெரியவங்க கிட்ட, அதாவது அப்பா அம்மா கிட்ட வந்திருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டி அவங்க கிட்ட வந்திருக்கலாம். உங்கள் பெரியவங்க கிட்டன்னு சொல்லி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரி பண்ணிக்கங்க. அதை காலத்துக்கும் வச்சுக்காதீங்க. அது அப்படியே இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய மன நிம்மதி போயிருங்க. அதை நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஒற்றுமைப்படுத்தி ஃபேமிலி குடும்பங்கிற ஒரு ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்டிக்கணும். அந்த குடும்ப ஒற்றுமை உங்களுக்குள்ளே வந்துருச்சுனாவே நீங்கள் வெளியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தூசு மாறிங்க. அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. முன்னேற்றங்களில் சிறப்பான முறைகளையும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த கடகராசியில் குரு பகவான் இன்று உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த டைமில் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு சூழல், அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வாரிசுன்ற குறைய நிவர்த்தி பண்ணும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுடையமான ஒரு டைமுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தா இருந்தாலும் நீங்கள் முதலில் உங்கள் மனசில் தெளிவான முடிவெடுத்துக்கிட்டு நீங்கள் துணிஞ்சு நின்று நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீங்கள் என்றால் மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த வருங்காலம் உங்களுக்கு மிகவும் நல்ல காலமாக அமைய வேணும்னு சொல்லி நான் உங்களுக்கு அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அதாவது எங்கேயாவது நல்ல ஜாதகருக்கு எடுத்து கொடுத்து ஆலோசனை பண்ணி பார்த்துக்கங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறது ஒரு பொது பலன். நீங்கள் அப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு நாங்கள் சொன்னது 100% உங்களுக்கு தெளிவாக அமையுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னு ஒன்று இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். நன்றி, வணக்கம்.